ஓம் சிவாய. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வணக்கம். மேஷ ராசி நண்பர்களே, 4ஆம் தேதி மே மாதத்திலிருந்து 10ஆம் தேதி மேல் மாதம் வரை இருக்கக்கூடிய காலகட்டங்களிலே அனுஷ நட்சத்திரத்திலிருந்து அவிட்ட நட்சத்திரம் வரை சந்திர பகவான் செல்ல இருக்கிறார். விருச்சிக ராசியிலிருந்து மகர ராசி வரை. இப்படி இவருடைய பயணமானது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அஷ்டமத்திலிருந்து ஒரு பயணத்தை தொடங்குகிறார். 8ஆம் இடத்திலிருந்து பயணம் தொடங்குவது அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடை இனிஷியலை காட்டும். மறதிகளும் சுகமின்மைகளும் காட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அங்கிட்டிருந்து அவர் கொஞ்சம் மூவ் ஆகி போகக்கூடிய சூழ்நிலையில் சூரியனின் உச்சத்தன்மையின் அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு லாபங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகள், வெற்றிகளின் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குருவின் பார்வையும் சந்திரனின் பார்வையும் சேரக்கூடிய காலகட்டமான புதன்கிழமையிலிருந்து உங்களுடைய நோக்கங்கள் எளிதாக வாய்ப்புகளாக மாறும். தெய்வத்தின் அருள் தொடர்ந்து இருக்கும். அதனால் கொஞ்சம் அதிகப்படியான தெய்வ பக்தியை வளர்த்து கொண்டு நீங்கள் இந்த வாரத்திலே நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். தொழிலிலே சந்தோஷமும் வருவதற்கான வாய்ப்புகள், வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புகள், வேலை பலு குறைவதற்கான வாய்ப்புகள், ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் பண வரவுக்கும் நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. லாபஸ்தானமான இந்த 11ஆவது இடத்துக்குள்ளார சந்திர பகவான் உள்ளே நுழையும் போது உங்களுக்கு அவிட்ட நட்சத்திரத்துடைய க்ளோசிங் ஹவர்ஸாக இருக்கும் இந்த வாரத்தின் கடைசி. அப்போ உங்களுக்கு லாபம் ரெட்டிப்பாகக்கூடிய சந்தோஷம், காரியங்களிலே வெற்றியும் கிடைப்பதாக இந்த வாரம் அமைத்து கொடுக்கும். இந்த வாரத்திலே சனி பகவானின் தொடர்ந்த பார்வையானது 12ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியின் 6ஆம் இடத்தை பார்ப்பதனாலே தொழிலிலே அனுகூலங்களான பலன்கள் நிறைய இருக்கும். கொடுக்கல் வாங்கலிலே சில தாமதமான முறையிலே சிக்கல்கள் களையப்படும். செவ்வாய் புதன் இருவரும் சேர்ந்து சனியுடன் இருப்பதனாலே நீங்களே கொஞ்சம் சிக்கலை நீங்கள் உருவாக்கி கொண்டு அதற்கு பிறகு நீங்கள் அதை சிக்கலில் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதனாலே கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அப்படின்னு தெரியும். இந்த காலகட்டங்கள் நம்ம செய்கிற காரியத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க, அதுக்கப்புறம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு கட்டிடம் நிபுணர்களிடம் போய் இந்த கட்டடம் கட்டணும்னா அந்த பிளானிங் அப்படின்னு ஒன்று போடுறாங்க இல்லையா, அப்படி எதையுமே பிளான் பண்ணிக்கிடுங்க, அதுக்கப்புறமா எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு கரெக்டான எக்ஸிக்யூஷன் பவரை கொடுக்கும். அதனால் நிறைய புத்தியின் தன்மையை தெளிவாக்கி கொண்டு நீங்கள் செய்வீர்களானால் வெற்றி உங்கள் பக்கம் திரும்பும். அதுலேயும் இந்த சுக்கிரனானவர் 2ஆம் இடத்தில் அமர்வதனாலே லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பண வரவு கலத்திரத்தின் மூலமாகவும் உண்டு. நல்ல அந்யோன்யமும் உடல் சுகமும் உள்ளக்கூடிய ஒரு நல்ல காலகட்டத்திலும் இருக்கிறீர்கள். இது எல்லாமே மனசுக்கு சந்தோஷமான ஒரு வைபை கொடுக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் வாங்குவதற்காக கொஞ்சம் உழைத்து படிக்க வேண்டிய சூழ்நிலை. சும்மா மேம்போக்காக படிக்காமல் ஆழ்ந்து புரிந்து ஸ்கில் ஓரியன்டாக படிச்சிங்கன்னா வெற்றி நிச்சயம் உண்டு. வாழ்க்கையில் வெற்றிக்கான இலக்கு இதுதான், அதை பிடிச்சிக்கிடுங்க. இந்த வாரம் உங்களுக்கு இனிதாய் அமைவதற்கு இந்த வாரத்தினுடைய ஃபுல் வீக்லேயுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், முருகனுடைய பாடல்களை தினமும் ஒலிக்க செய்து கேட்டு அதன் பிறகு அந்த நாளை துவங்குங்கள். வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன். வணக்கம். ரிஷபராசி நண்பர்களே, இந்த வாரம் மே 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை உள்ள காலகட்டங்களிலே ராசிக்கு 3ஆம் இடத்துக்காரரான இந்த சந்திர பகவான் உங்களுடைய ராசியின் 7ஆம் இடமான விருச்சிக ராசியிலே அனுஷ நட்சத்திரத்தில் இருந்து அவிட்ட நட்சத்திரம் என்கிற மகர ராசி வரை செல்ல இருக்கிறார். இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே உங்களுடைய ராசியானது அஷ்டமம் என்கிற தனுசு ராசியை தொடும்போது கொஞ்சம் சந்திராஷ்டம எஃபெக்டும் இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் செவ்வாய் புதனில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செவ்வாய் புதன் அப்படிங்கிற காலகட்டங்களில்
புதிய காரியங்களை துவக்காமல் ஏற்கனவே இருக்கிறத வச்சுட்டு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி செய்யுங்க. உங்களுடைய புரிதலுடன் சேர்ந்த காரியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். யோசித்து நல்லா வச்சுருக்கேன், இந்த காரியம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற காரியத்தை எக்ஸிக்யூட் ஃபஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா தெரியாதது தெரிந்து கொண்டு செய்வது அப்படிங்கிற காரியங்களை செய்யலாம். பண வரவுக்கான வாய்ப்புகளை குரு பகவான் தொடர்ந்து கொடுத்திருக்கிற காலகட்டங்களிலே கூடவே சுக்கிர பகவானும் மிதுன ராசியிலே அமர்ந்திருப்பதனாலே சௌக்கியமான பலன்களை பரதும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்திலே உண்டு. லாபஸ்தானத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் தன் பார்வையை வைத்து கொண்டு உங்களுடைய ராசியின் 5ஆம் இடத்தை பார்ப்பதனாலே யூக லாபங்கள் தாமதமானாலும் பலன்களை தரும் அப்படிங்கிறது தெரிகிறது. அவசரம் மட்டும் வேண்டாம். நான் நினச்ச மாதிரி மார்க்கெட்டில் ரேட் ஏறணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காமல் கரெக்டாக போங்க. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத போட்டுக்கிட்டு ட்ரேடிங் விஷயங்கள் எல்லாம் பண்ணிங்கன்னா லாபம் நிச்சயம் உங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். குருபான் பகவானுடைய பார்வை உங்கள் ராசியினுடைய அஷ்டமஸ்தானத்திலே விழுவதனாலே பலவிதமான புதிய விஷயங்களிலே நீங்கள் மூக்க நுழைக்கும் போது கஷ்டம் தொடர்பான விஷயங்களும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. தொழில்துறையிலே நல்ல முன்னேற்றத்தையும் புதிய முயற்சிகளிலே எழுச்சியான காரியங்களையும் நீங்கள் செய்யக்கூடிய காலமாக இந்த காலம் இருப்பதனாலே விவரமாக புரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா செஞ்சீங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் வெற்றி நிலைக்கு ஈஸியாக அடைய முடியும். இந்த வாரத்திலே இந்த வண்டி வாகனங்கள், இந்த மாற்றங்கள், பயணங்கள் இதெல்லாம் நிறைய இருக்கும். இது எல்லாத்தையுமே சுமூகமாக யோசித்து பின் செய்தீர்களால் செலவு கம்மியாக இருக்கும். கடன் வாங்குகிற தொல்லை இருக்காமல் இருக்கும். அதனால் அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிடுங்க. திருமணம் போன்ற நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். அதில் எல்லாம் கலந்து கொண்டு உறவினுடன் உற்சாகமாக இருக்கக்கூடிய காலத்தில் லூஸ் டாக்ஸ் அப்படிங்கிறத விடாதீங்க. வார்த்தைகள்னால புண்பட்டு அதனால் வரக்கூடிய சோகத்தையும் நீங்கள் கேரி பண்ணுறதுக்கு இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. அவங்கள அனுசரித்து அவங்கள வேண்டியதை பார்த்துக்கிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அவங்க மூலியமாக நன்மைகள் உண்டு அப்படிங்கிறதும் இந்த வாரத்தில் தெரிகிறது. இந்த வாரத்திலுடைய அதிர்ஷ்ட தேவதை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அம்மன் அப்படிங்கிற இந்த சுவாமியை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அந்த மாரியம்மனாக இருக்கட்டும், மீனாட்சி அம்மனாக இருக்கட்டும், காமாட்சி அம்மனாக இருக்கட்டும், இவர்களை மனதில் நினைத்து தெய்வ வழிபாடை செய்ய உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. கடனை தீர்ப்பதற்காக இந்த மே 5ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி இருக்கிறது. அன்றைய நாளிலே கடன் தீர்ப்பதும் விநாயகப் பெருமானுக்கு ஒரு அர்ச்சனையை செய்வதும் அருகம்புல் போன்ற விஷயங்களை அவருக்கு காணிக்கையாக செலுத்தி நீங்கள் பண்ணக்கூடிய இந்த காரியங்கள் டெஃபினட்டாக மலை போல் இருக்கும் கடனையும் பனி போல் நீக்கிவிடும் என்ற ஒரு சுப நிகழ்வும் உண்டு. நல்லது நடக்கும், நல்லதை நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம். மிதுனம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் ஆனது மே 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை உள்ள குறிப்பிலே அனுஷ நட்சத்திரத்திலிருந்து அவிட்ட நட்சத்திரம் வரை உள்ள கால நட்சத்திர சாரங்களுக்கு உங்கள் ராசியினுடைய 2ஆம் கட்டத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் சொல்லியிருக்கிறார். குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்குரியவர் இவர். அப்படி போகிறதுனால எப்படி இருக்கும் உங்களுக்குன்னாக்கா, வார கடைசியில் கொஞ்சம் சந்திராஷ்டம் எஃபெக்டும் கொடுப்பார் அப்படிங்கிற காஷன் இருக்குது மைண்டில். அதை மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிடுங்க. வாரத்தின் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மகிழ்வான ஒரு செய்தி வந்து அடைய இருக்கிறது. குடும்பத்தில் நல்ல மகிழ்வுக்கான வாய்ப்புகள், சுப நிகழ்வுகள், உறவினர் சேர்க்கை, குடும்ப ஒற்றுமை, சகோதர ஒற்றுமை இது எல்லாமே இருக்கும். வாரத்தினுடைய மிடில் பகுதியில் கலத்தரத்துடன் நல்ல அந்யோன்யமான உறவு முறைகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலுடன் செய்யக்கூடிய காரியங்களினால் வரக்கூடிய சக்ஸஸ் இதெல்லாம் இருக்கிறது. அதையும் கேபிட்டலைஸ் பண்ணிப்போம். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனத்தையும் புரிதலான விஷயத்துக்கு அப்புறம் செய்கிறதுங்கிற காரியத்தையும்
இந்த வார கடைசியில் வச்சு கொண்டீர்களானால் இந்த வாரம் உங்களுக்கு ஸ்மூத் ரேலியில் கொடுத்துரும். தேவையற்ற இனம் புரியாத பயங்கள் வரும்போது நிறுத்துங்க. ஏன் பயப்படுறோன்னு புரிஞ்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் பயத்தினுடைய வெளிப்பாட்டுக்களை வரக்கூடிய நிதர்சனமான உண்மைக்கு கலைந்து கொண்டு வேலை செய்யுங்க. புரிஞ்சுக்கிட்டு வேலை செஞ்சீங்கன்னா எல்லாம் சரியாக போடும். அதுபோல் ராசியினுடைய சனி பகவானின் தாக்கம் அப்படின்னு பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்திலேருந்து பார்க்குறார், 4ஆம் இடத்தை பார்க்கிறார். கேந்திரத்திலேருந்து கேந்திரத்தை பார்ப்பது அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4ஆம் இடத்திலேருந்து 4ஆம் இடத்தில் பார்ப்பதனாலே மண் மனை வாகனங்களிலே புதிய மாற்றங்களுக்கான முயற்சிகளிலே தாமதமானாலும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது புரிகிறது. சிலர் குடிபெயர்ந்த வீடுகளை மாற்றி புதிய வீட்டுக்கு குடிபெயர்தலுக்கும் வாய்ப்புகள் உண்டு. வாகனங்களிலே சில மாற்றங்களும், சிலர் புதிய வாகனம் வாக்குவதற்காக பழைய வாகனத்தை விற்பதற்கும் வாய்ப்புகள் காட்டுகிறது. தாய் வழி உறவிலே சில அன்பர்கள் உங்களிடம் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. குழந்தைகள் வழியிலே எக்ஸாம் ரிலேட்டடான விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோடு அவங்களோட உட்காருங்க. அவங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு அவங்க பக்கத்தில் நீ உட்கார்ந்தாலே போதும். அவங்க டெஃபினட்டாக கான்சன்ட்ரேஷன் நல்லாயிருக்கும். கவலைப்பட வேண்டாம். அவர்களுடைய மதிப்பெண்களும் நல்ல ஒரு நிலையிலே அமைவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீர்கள். பண வரவை பொறுத்தவரை 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவானவர் தனகாரகனாக மாறி உங்களுக்கு பணத்தை கொடுத்து கொண்டிருப்பார். அந்த விஷயத்தில் பூர்வ புண்ணியத்தின் பிரகாரம் வந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு உண்டு. அதனால் கொஞ்சம் கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. முடிந்தால் ஒரு சின்ன யாத்திரை, தெய்வீக யாத்திரை போய் வருவது நல்லது. இந்த காலகட்டங்களிலே 5ஆம் தேதி அன்று சங்கடகர சதுர்த்தி வருகிறது. அன்றைய நாளில் அவசியம் ஒரு அருகப்புள்ள கட்டை வாங்கிட்டு போய் பிள்ளையாருக்கு கொடுத்து அர்ச்சனைக்கு கொடுத்து விட்டு அவரை ஒரு 11 சுற்றி ஒரு 2 நெய் தீபத்தை போட்டு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து கடனின் ஒரு பகுதியான அடைங்க. கடன் அடையும். அதுவே உங்களுக்கு நல்ல பரிகாரமாக மாறும். 9ஆம் தேதி அன்று நடராஜ பெருமானின் அபிஷேகத்தை கண்ணார காண உங்களுடைய இடர்பாடுகள் உடனே கலந்தெறியப்படும் அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு தருகிறேன். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே. 4ஆம் தேதி மே மாதத்திலிருந்து 10ஆம் தேதி மே மாதம் வரை உள்ள இந்த காலகட்டங்களிலே உங்கள் ராசிநாதனான சந்திர பகவான் அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து விருச்சிக ராசியின் உள்ளே நுழைந்து மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் வரை செல்கிறார். விருச்சிக ராசியிலே அனுஷ நட்சத்திரத்திலிருந்து இந்த பயணம் தொடங்குகிறது. இப்படி இவருடைய பயணத்தினாலே உங்களுக்கு லாபங்கள் பெருகும். உங்கள் ராசியினுடைய 5ஆம் இடத்திலிருந்து இவருடைய பயணம் தொடங்குவதனாலே இனிஷியலாக கொஞ்சம் குழந்தைகள் வழியிலும் யூகங்கள் வழியிலும் நீங்கள் நினைத்த மாற்றங்களை ஏற்படுத்த முடியாத சூழ்நிலைகள் உண்டானாலும் செவ்வாய் புதனுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கண்ட்ரோல் வந்துடும். சந்தோஷத்தின் அளவீடுகள் அப்படின்னு பார்க்கும்போது கொடுத்த பணம் திரும்பி வர்றது, வழக்குகள் உங்கள் பக்கம் சாதகமாகிறது, எதிரிகள் உங்களை விட்டு ஓடுவது, உங்களுக்கான ரெக்கக்னிஷன் கிடைக்கிறது, தனம் புகழ் வரவு இதெல்லாம் கிடைக்கிறது, கௌரவம் நிலைநிறுத்தப்படுவது, இப்படி நல்ல நிகழ்வுகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் நிறைய கெட் டுகெதர்லாம் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. அதனால் சந்தோஷத்தின் நிலைப்பாடை நீங்கள் கொண்டு வர முடியும். 7ஆம் இடமான கலத்திரஸ்தானமான மகர ராசியிலே சந்திர பகவான் இருக்கும்போது உங்களுக்கு கலத்திரத்தின் மூலியமாக வெற்றிகளும் தொழிலின் மூலியமாக நல்ல லாபங்களும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே புதுசாக வேலையை தான் செய்யணும். பொருளாதாரத்தின் விஷயம் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். லாப சூழ்நிலையை மனத்துக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். இதெல்லாமே இந்த வியாழக்கிழமைக்கு மேலே செய்யுங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு புதிய ஐடியா, அந்த புதிய ஐடியாவுடைய எக்ஸிக்யூஷன்ஸ் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும், லாபமாக மாறும். உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற
மீன ராசிக்குள்ளார சனி பகவான் இருந்து கொண்டு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் கன்னி ராசியை. அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களில் எக்ஸ்ட்ரா கேரோடு செய்யும்போது பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகி உங்களுக்கு அந்த பணம் வந்து சேர்ந்துவிடும். தெய்வீக அருள், தெய்வத்தின் அருள் தொடர்ந்து இருப்பதற்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது நல்லது. பக்கத்தில் தான் பெருமாள் கோயில் இருந்ததுன்னா திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்வதும், அன்னதானம் என்கிற ததியாராதனையில் கலந்து கொள்வதும் ரொம்ப முக்கியம். அதை பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு நல்லதொரு பலனை ரிப்போர்ட் பண்ண முடியும். அதுபோல் 5ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி என்கிற சங்கடங்களை களைவதற்கான விநாயகப் பெருமானின் இந்த நாளிலே அவசியம் விநாயகப் பெருமானை வழிபடுவதும், விநாயகருக்கு காலையிலே விரதம் இருந்துடுங்க, நல்ல விநாயகரை வழிபடுங்க, சாயங்கால வேளையில் அருகம்புல் சாத்துங்க, அர்ச்சனை பண்ணுங்க, ஒரு 11 சுற்றி 2 நெய் விளக்கை போட்டு நமஸ்காரத்தை பண்ணி கடன் ஒழிவதற்கு கடனை கொஞ்சமான அடைங்க. அப்போது மலை போல் இருந்த கடலும் பனி போல் விளங்கிவிடும் என்கிற வார்த்தைக்கு பலனை நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள். இதுவுமே நீங்கள் தைரியமாக பண்ணலாம். கல்யாண காரியங்கள் எல்லாம் 6ஆம் தேதியிலேருந்து நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. எல்லாம் கைகூடி வரும். நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் உங்களுக்காக காத்திருக்கின்றன என்பது இந்த வாரத்திலே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதன் மூலியமாக உங்களுக்கு நலமும் வளமும் கிடைக்கட்டும். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளர கேது பகவான் இருந்து கொண்டிருக்கிறார். ராசியின் 12ஆம் இடத்துக்குரியவரான சந்திர பகவான் இந்த வாரம் என்கிற 4ஆம் தேதி மே மாதத்திலிருந்து 10ஆம் தேதி மே மாதம் வரை உள்ள காலகட்டங்களிலே விருச்சிக ராசியிலே அனுஷ நட்சத்திரத்திலிருந்து மகர ராசியை தாண்டக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் வரை செல்கிறார். இப்படி அவருடைய பயணமானது உங்களுக்கு 3ஆம் இடம் என்கிற இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்குள்ளார விருச்சிக ராசிக்குள்ளார போகிறாரு. விருச்சிக ராசியிலேருந்து 4, 5, 6 அப்படிங்கிறனால கொஞ்சம் இனிஷியலாக மனத்தில் சில எனர்ஜி பயோரிதம் குறைஞ்சிருக்கும். எதுக்கு செய்கிறோம், ஏன் செய்கிறோம்னு கொஞ்சம் புரியாத ஒரு சூழ்நிலையை காட்டும். அதன் பின்னே குழந்தைகள் வழியிலே அவர்களை கவனிக்காததனால் வரக்கூடிய சில இடர்பாடுகளும் உண்டாகும். வெள்ளிக்கிழமை மேலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிதலோடு சில காரியங்கள் லாபங்களாய் மாறும். முக்கியமாக கொடுத்திருந்த காசு வசூலாகும். பாக்கி வசூலானாலே சந்தோஷம் ஆகிடுவோம். அது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட எதிரிங்க கொஞ்சம் ஓரம் ஒதுங்கிடுவாங்க. வழக்குகள் நம்ம பக்கம் சாதகமாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் காட்டுறது. அதனால் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருச்சுன்னா சந்தோஷம் வந்துடும் இல்லையா? அந்த கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த வார கடைசி உங்களுக்கு கொண்டு வரது இருக்குது. அப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு கிளஸ்டர் மூமெண்ட்ஸ் சொல்லுவோம். கொஞ்சம் குழப்பங்களும் நல்ல மூமெண்ட்டை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த வாரம் எதிர்பார்க்கலாம். லாபஸ்தானத்தில் குரு உட்கார்ந்துருக்கிறாரு. குருவுடைய இந்த லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து கொண்டு பார்க்கக்கூடிய பார்வை முயற்சி ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் எந்த முயற்சியும் விரிவாக்கமாக பண்ணும்போது தொடர்ந்து செய்யணும். அது செய்யும்போது வெற்றிக்கு இலக்கை நீங்கள் நிர்ணயித்தும் சொல்லிக்கலாம். அப்போது வியாபாரத்தில் ஒரு வேலை செஞ்சால் கன்சிஸ்டன்சின்றதை கரெக்டாக விடாமல் செய்யணும். வேலை செய்யும்போதும் ஆஃபீஸ்லேயும் ரொட்டீன் ஒர்க்குன்றது பார்க்காம இதனுடைய கன்சிஸ்டன்சி ஒர்க் என்னுடைய ஸ்கில்லை நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் அப்படிங்கிற எனர்ஜியோடு பண்ணணும். மாணவர்கள் படிக்கக்கூடியவர்களும் ரிப்பீட்டடாக அந்த ரிவிஷன் அப்படிங்கிறத வச்சுக்கணும். ரிவிஷன் வந்து கரெக்டாக ரிவைஸ் பண்ண தான் உங்களுடைய மனநிலையில் அது போய் நிற்கும். மனப்பாடம் அப்படிங்கிற விஷயத்தில் போய் நிற்கும். அப்போ எளிமையாக மாறிவிடும். இதை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. அப்போது ஸ்கில் ஓரியன்டாக மாறுறதுக்கு இது ஆப்பர்ச்சுனிட்டி பீரியடு. அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். வேலையில் நல்ல மாற்றங்கள்லாம் உண்டாகும். பயப்பட வேண்டாம். புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். அதில் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியை இந்த சந்திர பகவான் வார கடைசியில் கொடுக்குறது ரெடியாக இருக்கிறாரு. அதனால் அதையும் கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். இந்த வாரத்தில் தொழில் அடிப்படையில் புதிய முயற்சிகள் எல்லாம் லாபத்தை மாற்றுவதாக அமைவதும், குழந்தை பேரு போன்ற நல்ல நிகழ்வுகள் நடப்பதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதையும் இந்த வாரத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சில சுப நிகழ்வுகள் உண்டு. அந்த சுப நிகழ்வுகளிலே
உங்களுடைய பங்களிப்பில் உங்களுக்கு பெருமையை கொடுப்பதாக அமையும். அதை நீங்கள் சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த வார கடைசியில் இருக்கிறது. அப்போ திருப்தியான வாரமாக சார்னா ஓரளவுக்கு உங்களுக்கு பிடித்தமான வாரமாக அமைவதற்கு இந்த வாரம் நீங்கள் முனைப்பாக இருக்கலாம். இந்த வாரத்தினுடைய 5ஆம் தேதியிலே சங்கடஹர சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமானை வழிபட்டு கடன் தொகையிலே ஒரு பகுதியான அடைக்க கடனும் குறையும். அதுபோல் 9ஆம் தேதி நடராஜ பெருமானின் அபிஷேக ஆராதனைகளை பார்க்க மனதிலே எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் நிஷ்சிஞ்சயா அப்படின்னு சொல்லுவான், எந்த விதமான கவலையும் இல்லாமல் நிஷ்கலங்கா அப்படிங்கிறது கலக்கமே இல்லாமல் உங்களுக்கு எந்த காரியத்தை செய்யணும்னு யோசிக்கிறீங்களோ அதனுடைய இலக்கை எளிதாக அடைவதற்கு இந்த நடராஜ பெருமான் உங்களுக்கு துணை நிற்க என்னுடைய பிரார்த்தனையும் வைத்து இந்த பதிவை உங்களுக்கு தருகிறேன். நல்லது நடக்கட்டும், நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, இந்த வாரமானது மே மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி மே மாதம் வரை இருக்கிறது. உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானத்துக்குரிய சந்திர பகவான் செவ்வாய் இருக்கக்கூடிய விருச்சிக ராசியிலிருந்து அனுஷ நட்சத்திரத்திலிருந்து சனி வீடான மகர ராசி வரை பயணம் செய்ய இருக்கிறார். அங்கே அவிட்ட நட்சத்திரத்தில் இந்த பயணத்தை முடிப்பார். இப்படி அவர் உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடம் என்கிற இடம் முயற்சி ஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு சுகஸ்தானமான 4ஆம் இடத்தை கடந்து யோகஸ்தானமான 5ஆம் இடத்தை தொடும்போது இந்த வாரம் முடியும். அப்போது 3ஆம் இடம்ங்கிறது பண வரவை கொடுக்கும், முயற்சியின் மூலியமாக செய்யக்கூடிய பல வரவு. குடும்ப தன வாக்குஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குருவினாலே ஆலோசனையுடன் செய்யக்கூடிய பணவரவு. உங்களுக்கு தெரியலனா கொஞ்சம் அடுத்தவங்களை கேட்டு கொஞ்சம் பிடிச்சிக்கிடுங்க. அதனால் பணவரவு கன்ஃபார்ம். ராகு ஏற்கனவே உங்களுக்கு கன்ஃபார்ம் பைசா கொடுத்துட்டுருக்கிறார், கவலைப்படாத. குருவின் பார்வை வேறு இருக்கிறது. அதனால் 6ஆம் இடத்து ராகுவும் பணம் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்போ லாபஸ்தானத்துக்குரிய இந்த சந்திர பகவானும் பணம் தருவார். திங்கள் செவ்வாயில் பணவரவுக்கு எதிர்நோக்கலாம். பணவரவு மட்டும் இல்லை, ஆடை ஆபரண சேர்க்கைகளும் உண்டு. சுப நிகழ்வுகள் சுப விரயங்கள் உண்டு. குருவின் பார்வையானது உங்கள் ராசியின் 4ஆம் இடத்தை பார்க்க போகிறது. 4ஆம் இடம்னாலே மண்மனை வாகன யோகம்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அங்கே ஒரு பார்வையை வைப்பதனாலே புதிய மாற்றங்களும் புதிய ஏற்றங்களும் உங்களுக்கு சேரப்போகிறது. இந்த யோகங்கள்னால வீடு மனை யோகங்கள் உண்டு. மகர ராசிக்குள்ளர சந்திர பகவான் செல்லும்போது உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தை தொடும்போது உங்களுக்கு குழந்தைகள் வழியிலே சில சிக்கல்களும் உண்டாகும். அவங்க சரியாக படிக்கலை சார், அவங்க எதுவும் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க சார்னு ஒரு குத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன் அப்படிங்கிற கேள்வி கேளுங்க. அவங்களோட கொஞ்சம் அவங்க லாங்குவேஜில் ட்ராவல் பண்ணுங்கள். அப்போது அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போது எக்ஸாம் ரிலேட்டடான மார்க்ஸ் எல்லாம் வாங்கிறதுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அப்படியே ஏனோ தானோ விட்டுறாதீங்க. அப்போ தான் இந்த மார்க்குங்கிற லாபத்தை பெற முடியும். அதை புரிஞ்சுக்கணுங்க. பணம் வர மாதிரி அங்கே மார்க் வரணும். ஸ்கோர் நல்லா வந்தால் தானே அடுத்தடுத்த நிலைகளுக்கு செல்ல முடியும். வேலை படித்த உடனே வேலைலாம் சொல்கிறோம்லே, அதுக்கெல்லாம் இதுதான் வாய்ப்பு. அதனால் அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்கள எஜுகேட் பண்ணுங்கள். வெளிநாடு போகிற எண்ணங்கள் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த காலகட்டம் கொடுப்பார். கேது அப்படிங்கிறவரை இந்த சந்திர பகவான் பார்க்க இருக்கிறார் வாழ கடைசியில் அவிட்ட நட்சத்திரத்துக்கு போய் உட்காரும்போது பார்ப்பார். அப்போது உங்களுக்கு எதிர்பாராத ஒரு யோகத்தையும் கொடுப்பார். அப்போ வெளிநாட்டு வர்த்தக தொடர்பு இல்லை வெளிநாட்டுக்கு வேலை செய்பவர்கள், வெளிநாட்டிலே இருக்க வேலை தேடுபவர்களுக்கு இந்த வார கடைசியில் ஒரு நல்ல நியூஸை எதிர்பார்க்கலாம். குரு பகவானின் அனுகிரகத்தினாலே நீங்கள் நினைக்கிற காரியத்தை சந்திரனும் குருவும் சேர்ந்து செய்யக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைத்து கொள்ள முடியும். இந்த வாரத்திலே 9ஆம் தேதி வரக்கூடிய நடராஜர் அபிஷேகத்தை அவசியம் காணுங்கள். தில்லை நடராஜரை மனதில் நினைந்து அந்த கனக சபாபதியினுடைய
அனைத்து விதமான அருளையும் பெறும்போது எல்லா விதமான கஷ்டங்களும் விலகிவிடும். 5ஆம் தேதி அன்று கொஞ்சம் கடனை அடைக்க கடனும் குறையும். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.